ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷெடியூல் 4 நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா HCFLC அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது மீசி மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எல்சிஎம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 8x⁴ y² 48x² y⁴ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் அப்படின்னா நம்ம கிரேட்டர் நம்பர் தான் எடுப்போம். ஸோ வந்து 8க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 48 தான் வரும். ஸோ இங்கே x⁴ x² இருக்குன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் x⁴ தான் எடுப்போம். அது மாதிரி y² y⁴ தான் எடுப்போம். ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா 48x⁴ y⁴ தான் நமக்கு ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 48x⁴ y⁴ ஆப்ஷன் சி. செகண்ட் சம் பாருங்கள், 48 வினாடிகள் 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகள் பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகள் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவை ஒன்றே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும்? The traffic is at 3 different road crossing changes after every 48 seconds, 32 seconds, 108 seconds respectively. If they change simultaneously at 7 a.m. at what time will they change simultaneously again கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றாக ஒழிக்கப்பட்டால் ஒன்றாக மாறினால் அப்படின்னு வந்தாலும் நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா 48 செகண்ட் 72 108. ஸோ மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 432 வரும். நமக்கு நான் ஃபஸ்ட்டு 4 டேபிளில் போட்டிருக்கேன், அப்புறம் 3 டேபிள் 2 3 2. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 432 செகண்ட்ஸ் வரும். ஏன் அப்போ நம்ம கொடுத்துருக்க செகண்ட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கிடச்சதும் நமக்கு 432 செகண்ட்ஸ் தான். இதை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா 420 + 12 செகண்ட்ஸ்னு பிரிச்சிருக்கேன். 432 420 + 12னு பிரிச்சிருக்கேன். 420 அப்படின்னா நம்ம 60 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 மினிட்ஸ் வரும். ஏன் அப்படின்னா பாருங்கள், 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து 42 6ல் எவ்வளோ தடவை வரும்னா 7 தடவை. ஸோ 7 நிமிஷம் 12 நொடிகள், தட் இஸ் வினாடிகள் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு அடுத்து எப்போ வந்து சேர்ந்து மாறும்? இங்கே ரிங்கிங்னு போட்டிருக்கேன், ரிங்கிங் கிடையாது, சேஞ்சஸ்னு வரும். நான் வந்து எழுதி தப்பாக எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேஞ்சஸ் அகெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே 7 மணிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது 7 நிமிஷம் 12 செகண்ட். அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 7 மணி நேரம் 7 நிமிஷம் 12வது செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி மாறும் அப்படின்றதான். ஸோ ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7 hours 7 minutes 12 seconds. ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். 3 numbers are in the ratio of 2:3:5 and then LCM is 900, then HCF is equal to. ஸோ வந்து நம்பர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க 2:3:5ன்னு சொல்லிட்டு எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 900. கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். 2x 3x 5x அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம் நமக்கு தெரியும் 900 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம எல்லாமே வந்து மல்டிபிள் பண்ணால் 2x 3x 5x எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30x வரும். இங்கே 900 இருக்குது. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே வரும்போது டிவைடில் வரும். ஸோ x = 30 அப்படின்னு வரும். ஸோ நம்பர்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2x அப்படின்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், 3x அப்படின்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், 5x அப்படின்னு எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ வந்து 2x அப்படின்னா 60, 3x 90, 5x அப்படின்னா 150 வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து HCF தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேட்டிருக்கிறது HCF தான் கேட்டிருக்காங்க. ஸோ HCF ஆஃப் 60 90 150 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 30 தான் வரும். ஏன் அப்படின்னா HCFனா காமன் லீஸ்ட் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கோம். ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 30. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 இலக்க எண்களின் பெருக்கல் பலன் 300 கொடுத்துருக்காங்க மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எண்ணில் அவ்வெண்கள் என்ன? மேக்ஸிமம் நீங்கள் HCF LCM மட்டும் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. HCF LCM சொல்லுவாங்க. த பார்ட் ஆஃப் 2 digit numbers வந்து 300 கொடுத்துட்டாங்க. HCF 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்பர்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் x × y xy 300ன்னு வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே 300ஆல் வந்து மல்டிப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுவும் 300 வரும். ஏன்னா 15 × 2 30, இங்கே ஒரு 0க்கு 300 வருது. 10 × 3 வந்து 30, இங்கே ஒரு 0 இங்கே 0. 10 × 3 இங்கே 300 வந்துடும். 6 5s 30. ஸோ நமக்கு இங்கே 3000 வரும். ஸோ ஆப்ஷன் சி கிடையாது. ஸோ 25 × 12ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு வரும்னு நினைக்கிறேன். 5 2s 10க்கு 0க்கு 1 2 2s 4 + 1 5 1 5 is 5 1 2 1 5 is 5 1 2 is 2 300 இதுவும் வருது நமக்கு.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3க்கும் வந்து HCF பார்க்கணும். ஏன் அப்படின்னா HCF 5 வருதான்னு பார்க்கணும். நம்ம வந்துச்சு அப்படின்னா தான் கரெக்ட் டைமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ஆப்ஷனுக்கும் HCF பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 15க்கும் 20க்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 வந்துருச்சு HCF. ஸோ ஓகே 10க்கும் 30க்கும் பார்த்தோம் அப்படின்னா 10 தான் இருக்குது. 50க்கு 60க்கும் பார்த்தோம் அப்படின்னா 10. இதுக்கு வரவே வராது HCF 1. ஸோ HCF 5 வர்றது நமக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 15,620. 15,20 தான் வந்து அது ப்ராடக்ட் நம்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா 15 × 2 300 வந்துருச்சு. அதோட HCFும் நம்ம 5 வந்துச்சு. இதுதான் அந்த 2 நம்பர்ஸ் X and Y அப்படின்னு 15,20 அப்படின்றத 2 நம்பர்ஸ். மேக்ஸிமம் இது மாதிரி கொடுத்தாலே ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம். ஃபஸ்ட் அதுக்கப்புறம் ஆப்ஷனில் வச்சு நம்ம HCF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் 5th சம் பார்க்கலாம். The least number which is exactly divisible by 32, 36, 45, 60, 80. அதாவது 32, 36, 45, 60 மற்றும் 80 ஆகிய எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண். ஸோ வந்து ரிமைண்டர் இருக்கக்கூடாது, அது மிகச்சிறிய எண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம மிகச்சிறிய எண் அப்படின்னு கொடுத்தாலே ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோம். கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள் மிகச்சிறிய எண் அப்படின்னா பாருங்கள் 32, 36, 45, 60, 80 எல்லாத்துக்கும் நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போட்டுட்டேன். ஸோ 32 வந்து 16 ஆகுது, 36 வந்து 18, 45 அப்படியே தான் வந்துடும், 60 30 வரும், 80 வந்து 40. அகைன் 2 டேபிள் அப்படிங்கும்போது 16 வந்து 8, 18 வந்து 9, 45 அப்படி கேரட் விடும், 30 வந்து 15 டைம்ஸு, 40 வந்து 20 டைம்ஸு. ஸோ 4th டேபிளில் போட்டுட்டேன். ஸோ அகைன் அதுக்கப்புறம் 5th டேபிள் போட்டு 3rd டேபிள் போட்டு எல்லாமே போட்டு கடைசியில் பார்த்தா எல்சிஎம் வந்து 2 × 2 × 4 × 5 × 3 × 3 × 2. ஸோ இதான் எல்சிஎம். ஸோ வந்து நான் வந்து கன்வென்ட்டுக்காக 2 மல்டிப்ளை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ். 2 2 4, 5 4 20, 3 3 9 × 2. ஸோ 9 2 18, 20 × 4 80. ஸோ 80 × 8 அப்படிங்கும்போது 144 இருக்கும். இங்கே ஒரு 0 அப்படின்னா 1440. இதான் நமக்கு ஆன்சர் கரெக்டு. ஸோ இதுதான் வந்து மீதியின்றி வகுப்படும் மிகச்சிறிய எண் நமக்கு. நெக்ஸ்ட் 6th கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இரு மிக முழு எண்களின் மிக பெரு பொது வகுத்தி ஒன்று அவ்விரு எண்களும் எவ்வாறு இருக்க அழைக்கப்படும் அப்படின்னா, அதாவது if the HCF of 2 positive integers 1, then what will be the 2 numbers? அதாவது HCF வந்து 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம். 1 2 இருக்கலாம், 3 4 இருக்கலாம், 5 6 இருக்கலாம், 17 18 இருக்கலாம், என்ன மாதிரி நம்பர்ஸ் வேணால் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 நம்பருக்கு வந்து HCF 1 இருந்துச்சு அப்படின்னா அது என்ன க்ரைட்டீரியா வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பிவிக்யூ கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ பாருங்கள், அது வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் அப்படின்னா நம்ம கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும்போது சார்பகா எண்களாக இருக்குமா? அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தேம் மஸ்ட் பி ப்ரைம் நம்பராக இருக்கணுமா? போத் ஆர் ஈவன் நம்பர்ஸாக இருக்கணுமா? ஒன் இஸ் த மல்டிபிள் ஆஃப் அதர் நம்பராக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஆப்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும். அதுதான் நமக்கு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே 2 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். கண்டிப்பாக வந்து சார்பகா என்ன இருக்கணுமான்னு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து இது 2 5 அப்படிங்கும்போது இது வந்து 5 வந்து நமக்கு பகா எண். ஸோ அதனால் செகண்ட் கண்டிஷன் நீங்கள் கரெக்டாக இருக்கும்னு நினைப்பீங்க. இப்போ நான் 8,9 எடுத்திருக்கேன். ஸோ 8 9 ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது 2 டேபிளில் வரும், இது 4 டேபிள் வரும், 8 டேபிள் வரும், இது 3 டேபிள் 9 டேபிளே வரும். ஸோ இது வந்து பகாயின் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஒரு பகாயின் இருக்கணுமா அப்படின்னா இந்த கண்டிஷன் கிடையவே கிடையாது. அது மாதிரி ஈவன் நம்பர்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா பாருங்கள், இப்போது 2 4 அப்படின்னா 2 தான் வரும். இதே 4 8ன்னு பாருங்கள் 4 தான் வருது. ஸோ நம்ம ஈவன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா HCFே உங்களுக்கு வந்து 1 வராது. ஸோ இந்த க்ரைட்டீரியாவும் நமக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி மடங்கு பாருங்கள், இப்போ கண்டிப்பாக மடங்கு இருக்கணுமா? அப்போ தான் இப்போ 4 மடங்கு பார்த்தோம் அப்படின்னா 16 இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ HCF 1 வராது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மடங்காக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நமக்கு 1 வரணும் அப்படின்னா அது எந்த நம்பராக வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து ப்ரைம் நம்பர் சார் பகா எண்ணாக இருந்தால் போதும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பராக பகு எண்ணாக இருக்கணுமா அப்படின்றது சரி பகா எண்ணாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் எதாவது சொல்லியிருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக ஈவன் நம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 1 வராது. அதேமாதிரி மல்டிபிள்ஸில் இருந்தாலும் நமக்கு வந்து HCF வந்து வராது. ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து 55 51 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து HCF வந்து 1 வரும். ஆனால் இது வந்து மல்டிபிளில் இல்லை, மடங்கில் வரல.
அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து 51 இருக்குது, இங்கே 55 இருக்குது. 5 டேபிளில் வந்து 55 வரும், ஆனால் 51 வராது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து சார்பகா எண் கோ ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஆன்சர் 6க்கு. ஓகே, 7th கொஸ்டின் பார்க்கலாம். What is the smallest 5-digit number that is exactly divisible by 72 and 108? அதாவது 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஆக்சுவலாக மிக சிறிய அப்படின்னு ஸ்மாலஸ்ட் டிஜிட் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணால் எல்சிஎம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கும். 72க்கும் 108க்கும் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ பாருங்க, ஃபஸ்ட்டு 72க்கும் 108க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 டேபிளில் போட்டிருக்கேன். ஸோ 18 27 வருது. அப்புறம் 3 டேபிள், அப்புறம் 6, இது 9. ஸோ அகைன் 2 3. ஸோ எல்சிஎம் எல்லாமே எழுதிக்கணும். 4 3 3 2 3. 4 × 3 12, 3 × 3 9 2. 12 × 2 24 9. ஸோ 24 × 9 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 216 வரும். ஸோ இப்போ 24 × 9 மல்டிப்ளை பண்ணால் 216 நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அவங்க என்ன கேட்டுருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர் அப்படின்னா 10,000 தான் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஸோ இந்த 10,000 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 216 வகுக்கணும். செகண்ட் ஸ்டெப் எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 216 வகுக்கணும். ஸோ வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் எத்தனை வருதுன்னு நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மேக்ஸிமம் வகுக்கும்போது ரிமைண்டர் கண்டிப்பாக வரும், நமக்கு ரிமைண்டர் வராமல் இருக்காது. ஸோ 216 வகுக்கும்போது நமக்கு ரிமைண்டர் 64 வருது. ஸோ அந்த ரிமைண்டரை நம்ம எழுதிக்கலாம். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 10,000 அப்படியே வச்சுக்கணும். அந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்கன்னா 216. அந்த 216லேருந்து 64 கழிச்சு அந்த 10,000 கூட்டணும். இது நமக்கு தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ 216ல் 64 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து 152 வரும். 216ல் 64 கழிச்சப்போ 152 வரும். ஸோ அந்த 152 கூட்டிக்கலாம், அவ்வளோதான். 10,152 அப்படிங்கும்போது 10,152, 10,000 + 152 10,152 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மேக்ஸிமம் வந்து நமக்கு இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து 8th சம் பார்க்கலாம். If the HCF of 450 and 216 is expressed in the form of 23x minus 51, find the value of x. 450 மற்றும் 216 ஆகியவற்றின் மிக பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து HCF தான் சொல்லிட்டாங்க 450க்கும் 216க்கும். ஸோ HCF தான் நம்ம கண்டிப்பாக 450க்கும் 216க்கும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. அது என்ன எக்ஸ்பிரஸில் இருக்குது அப்படின்னா 23x - 51 இருக்குது அப்படின்னா அந்த HCF வேல்யூ இது கூட ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸி தான், பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து HCF வந்து 450க்கும் 216க்கும் எடுக்கிறோம். எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போட்டுக்கலாம். கூட்டினா 225 வரும், 108. ஸோ 3 டேபிள்னா 7 டைம்ஸ் வரும், 7 5 75 36. ஸோ 3 டேபிள் இது HCFனால நம்ம காமன் டேர்ம் மட்டும் தான் பார்க்க முடியும், இது வந்து கிடையாது 25 12. ஸோ 2 × 3 × 3 3 3 சார் 9, 2 9 சார் 18. இதுதான் HCF. அந்த HCF நம்ம இதோட ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குது என்ன 23x - 51 = 18. -51 வந்து இங்கே ரொம்ப +51 ஆயிரும். ஸோ 18ல் 51 ஆட் பண்ணோம் அப்படின்னா 69 வரும். 18ல் 51 அப்படின்னா 69. ஸோ 23x இருக்குது, இங்கே மல்டிப்ளை இருக்கும்போது இங்கே டிவைடில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ 69/23 அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து நமக்கு டிவைட் ஆகும். மேக்ஸிமம் என்ன பாருங்கள் 3 3 சார் 9. மேக்ஸிமம் வந்து 3 டேபிளில் 9 எப்போ வந்து 3 டைம்ஸ். ஸோ மேக்ஸிமம் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் 8க்கு ஆப்ஷன் பி 3 தான் கரெக்டாக நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். 9th சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 24x² y³ 16x³ y⁴ நம்ம HCF கண்டுபிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். HCF நமக்கு தெரியும். ஸோ காமன் டேர்ம் தான். ஸோ வந்து நமக்கு இது வரைக்கும் தான் காமன் டேர்ம் இருக்குது. ஸோ 4 × 2 8. ஸோ இது லோயர் டேர்ம் தான் இருக்குது HCF. x³ x² தான் எடுக்கணும், y⁴ y³ தான் எடுக்கணும். ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 8x² y³. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 2⁻3 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 வந்து 2⁻3 எழுதலாமா? 2³ ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 2³ x² y⁴. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. 10th சம் அகைன் நம்ம HCF தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். HCF வந்து இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறது 2 இருக்குது எல்லாத்துலேயுமே.
3 இங்கே தான் இருக்குது. ஸோ 3 வேண்டாம் நமக்கு. 5 இங்கேயும் இருக்குது. ஓகே. 7ம் இருக்குது. ஓகே. 2 வந்து இருக்கிற கம்மி வந்து 2 ஸ்கொயர் தான் நமக்கு கம்மியாக இருக்குது. 5 வந்து இருக்கிற 5 கம்மியாக இருக்குது. 7 வந்து 7 ஸ்கொயர் தான் கம்மியாக இருக்குது. ஸோ 2/2 into 5 into 7 ஸ்கொயர். 2/2 வந்து 4, 5, 7 ஸ்கொயர்னா 49. ஸோ வந்து 4 into 5 வந்து 20 ஆயிரும். 20 into 49 அப்படின்னா 49 into 2 98 0. ஸோ 918 வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 980. 10th சம்க்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 980. 11th சம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் பாசிபிள் வால்யூம் ஆஃப் அ வெசல் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த வால்யூம் ஆஃப் மில்க் இன் cans in full capacity of 80 liters, 100 liters and 120 liters. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலங்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி அதிகபட்சம் அப்படின்னு வந்தாலும் இங்கிலீஷில் வந்து கிரேட்டஸ்ட்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஹச்சிசிஎஃப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ அது ஒரு கீ பாயிண்ட் மாதிரியே நமக்கு. ஸோ ஹச்சிசிஎஃப் எடுத்தோன்னா நமக்கு ஆன்சர் அவ்வளோதான். பாருங்கள், 80, 100, 120 இதுக்கு நம்ம ஹச்சிசிஎஃப் எடுக்க போகிறோம். 5 டேபிளில் வரும். ஸோ 1 டைம் மிச்சம் 3 இருக்கும், 6, இது 2 0, இது வந்து 2 டைம்ஸ் மிச்சம் 2 இருக்கும், 4 டைம்ஸ். ஸோ இதை 4 டேபிளில் போட்டோம்னா 4 5 6 வரும். ஸோ 5 into 4 20. ஸோ அதுதான் ஆன்சர் நமக்கு. ஏன்னா அது ஹச்சிசிஎஃப். ஸோ ஆப்ஷன் ஏ 20 லிட்டர்ஸ் தான் இதுக்கான ஆப்ஷன் கரெக்டாக நமக்கு. 11th சம். 12th சம் பாருங்கள், ஃபைண்ட் எல்சிஎம் கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ 12th சம் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக அது வந்து எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயராக இருக்குது. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வரும். a minus b the whole square அப்படின்னா a square plus 2ab minus 2ab plus b square வரும். ஆனால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, ஏன்னா நமக்கு இங்கே வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம். x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருங்கும் போது x + 1 into x - 1 இருக்குது. எல்சிஎம் அப்படின்றனால நம்ம கிரேட்டர் வேல்யூஸாக எடுத்துக்கும். x - 1 இருக்குது, x - 1 the whole square இருக்குது, நம்ம x - 1 the whole square தான் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா x + 1 into x - 1 the whole square தான் நமக்கு. ஆக்சுவலாக அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நான் பட் இங்கே ப்ளஸ் வேறு நான் மைனஸ் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்ட் வரும். x - 1 the whole square into x + 1. ஆப்ஷன் டியில் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் டியில் இருக்குது, நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா. ஸோ பாருங்கள், ஆப்ஷன் டியில் வந்து x + 1 into x - 1 x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்குது. ஆப்ஷன் தப்பு தானே நமக்கு. x + 1 into x - 1 the whole square. ஆமாம். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து x - 1 the whole square into x + 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக நமக்கு. ஆப்ஷன் டி கிடையாது. ஆப்ஷன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு. ஆக்சுவலாக இங்கே நான் ப்ளஸ் போட மறந்துட்டேன் ஆக்சுவலி. தேர்ட் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 அப்புறம் p ஸ்கொயர் மைனஸ் 4 எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டி மெத்தட் போடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபார்முலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து p ஸ்கொயர் மைனஸ் 3p + 2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 2ங்கும்போது நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் +2 வரும். நமக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா -3 வரணும். ஸோ -1 into -2 அப்படிங்கும்போது 2 வந்துடும். -1 -2 -3ல் வந்துடும். ஸோ இது எப்படின்னா p - 1 into p - 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ p ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்றது வந்து p ஸ்கொயர் -2 the whole square, அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரில் இருக்குது ஃபார்முலா. ஸோ a + b into a - b அப்படின்னா p + 2 into p - 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ எல்சிஎம்ன்றனால இங்கே p + 1 இருக்குது, இங்கே சாரி p - 1 இருக்குது, இங்கே p + 2 இருக்குது, இங்கே p - 2 இருக்குது. எல்சிஎம் அப்படிங்கும்போது நம்ம எல்லா டேர்மும் இதில் சேர்த்து எழுதணும். ஸோ p - 1 into p - 2 + p + 2. ஸோ இது அகைன் எப்படி இருக்குது அப்படின்னா a + b into a - b. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதலாமா. ஸோ p - 1 into p ஸ்கொயர் மைனஸ் 4, அதாவது இது வந்து 2 ஸ்கொயர் அப்படின்றது வந்து 4 தானே, அதனால் அப்படி எழுதியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. ஸோ ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு p - 1 p ஸ்கொயர் மைனஸ் 4. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இருக்குது. ஸோ
ஸோ ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் வந்து HCF. மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி சம்ஸ் எனக்கு கொடுத்தேன். இதில் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு பிரிக்கும்போது செப்பரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஸோ பாருங்கள், x² y + xy² x² + xy. ஸோ இங்கே வந்து என்ன வருதுன்னா xy காமன் எடுக்கலாம், இங்கே x காமன் எடுக்கலாம். ஸோ அதை வச்சு HCF கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஸோ பாருங்க, ஸோ கொடுத்துருக்கிறதுல வந்து இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. ஸோ XY காமன் எடுத்துட்டோம்னா x² எக்ஸ் இருக்கும், y² y இருக்கும். ஸோ x + y. இங்கே வந்து எக்ஸை காமன் எடுக்கலாம், ஏன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எக்ஸை காமன் x + y. ஸோ இங்கே எக்ஸ் காமனாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்குது, x + y, x + y. ஸோ ஆன்சர் வந்து HCFனா x × x + y. ஆன்சர் x × x + y. ஆப்ஷன் சி இருக்குது. 15th சம் வந்து LCM கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா x⁴ - 1, அதுக்கப்புறம் x² - 2x + 1. இது வந்து x² ஹோல்² அப்படின்ற மாதிரி எழுதலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருக்கிறது. ஸோ இது எப்படின்னா வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2 வரும். ஸோ பாருங்கள், -1 × -1 1, -1 -1 போது -2 வந்துடும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா x - 1 × x - 1. ஸோ x - 1 இருக்குன்றதுல x - 1 the whole square எழுதலாம். ஏன்னா LCM அப்படின்னாவே நம்ம வந்து ஹையர் ப்ராடக்ட் தான் எடுத்துக்கணும். ஸோ சேம் டேர்ம் ஆக நம்ம அப்ளை பண்ணி போட்டுக்கிறேன். x - 1 the whole square அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், x⁴ - 1ன்றது x² the whole square -1². இது எப்படி இருக்குது அப்படின்னா a² - b². ஸோ a + b × a - b. ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, x² இருக்குது +1, அதே மாதிரி x² - 1. ஸோ இது கரெக்டாக இருக்குப்பா. இது அகைன் எப்படி இருக்குது அப்படின்னா a² - b². ஸோ அகைன் a + b × a - b இருக்கா. ஸோ அதனால் x + 1 × x - 1. ஸோ ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து x² + 1 இங்கே இருக்குது, இங்கே x + 1 இருக்குது. ஸோ அதனால் இங்கே x - 1, இங்கே x - 1 the whole square இருக்குது. நம்ம ஹையர் டேர்ம் தான் எடுத்துக்கிறோம். ஸோ x - 1 the whole square நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா x² + 1, x + 1, x - 1 the whole square. இதுதான் நமக்கு ஆன்சரு. பார்க்கலாம் ஆப்ஷனில். x² + 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. x + 1, x - 1 the whole square. ஆப்ஷன் சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு x² + 1, x - 1 the whole square, x + 1. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 16th சம் பார்க்கலாம். Find the smallest square number which is divisible by each of the number 6, 9, 15 அப்படின்னு சொல்கிறாங்க. 6, 9 மற்றும் 15. 6, 9 மற்றும் 15 ஆல் வகுப்படும் மிக சிறிய வர்க்க எண் காண்கின்ற. வர்க்க எண் அப்படின்னாவே நமக்கு என்ன அப்படின்னா ஸ்கொயர் நம்பர். ஸோ பாருங்கள், ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் நமக்கு ஏன்னா 10² வந்துடும், அது மாதிரி வந்து 900 வந்துருக்கு. ஸோ 3² அங்கே 30. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுத்தா நம்ம LCM எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு 6, 9, 15 LCM எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, 6, 9, 15 LCM எடுக்கும்போது 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 3 டேபிள் 3 டைம்ஸு. ஸோ 9, 15 அப்படின்னா 3 டேபிள் போட்டோம் அப்படின்னா 1 டைம், 3 டைம் 15 டைம், அகைன் 3 டேபிள் டைம் போட்டோம்னா 115. ஸோ எழுதணும் அப்படின்னா 2 × 3 × 3 × 5 ஃபுல்லாக LCM எல்லாமே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எழுதணும் அப்படின்னா வந்து 3 3s are 9, 2 × 5 10. ஸோ 9 × 10 19 வரும். ஆக்சுவலாக வந்து ஒரு PYQ தான், இந்த ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. சப்போஸ் இன்கேஸ் 90 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஷின் வந்து இதுக்கப்புறம் தான் இருக்குது. ஏன்னா அவங்க கேட்டது என்ன ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3 3 பேர் ஆகிருக்கு, ஓகே. ஆனால் 5ம் 2ம் பேர் ஆகில்லை. ஸோ அதை பேர் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ரெண்டே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 5 × 2 10 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த 10 அந்த 90யோட மல்டிப்ளை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 900 இப்படி தான் நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் பேராக இருக்குது. ஏன் அப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம பேராக இருக்கணும், பேராக இருக்கிறத எடுத்துக்கணும். ஸோ 2ம் 5ம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேராகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம அந்த 2 5 மல்டிப்ளை பண்ணால் 10 வந்துடும். அந்த 10 9ஓட மல்டிப்ளை பண்ணோப்பா, ஸோ 90யோட மல்டிப்ளை பண்ணோப்பா 900 வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 900 தான் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் 17th சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபைண்ட் த LCM ஆஃப் 2x - 3y the whole square, 4x - 6y cube, 8x³ - 27y³. ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு ஸ்மால் மிஸ்டேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இதில் என்ன அப்படின்னா கொஷின் வந்து எப்படி வரும் அப்படின்னா இங்கே வந்து 3xyன்னு வரும், -2x² வரும். ஆக்சுவலாக வந்து 2x² - 3xy the whole square
அதுக்கப்புறம் 4x minus 6y the whole cube 8x cube minus 27y cube. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மட்டும் தான் ஆயிடும். ஆக்சுவலாக நானே இப்படி வச்சு போட்டு ரொம்ப நேரம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் மட்டும் தப்பாகிடுச்சு. ஆக்சுவலாக நானுமே ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை வந்து கொஷின் தப்பாக எழுதியிருப்போம் அப்படின்ட்டு நான் யோசிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 5 minutes வந்து கிட்டத்தட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எப்படி எனக்கு சால்வ் பண்ணுறதே தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தா நான் கொஷின் தப்பாக எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தப்பு இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப இதாக தான் எடுத்தேன். ஆனால் பட் எப்படியோ ஒரு மிஸ்டேக் வந்துச்சு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஷின் வந்துருச்சு. ஸோ இந்த தடவை அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பார்த்து தான் எடுத்தேன். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நான் கண்டிப்பாக கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து 2x minus 3xy the whole square. ஸோ அப்படிங்கும்போது இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை காமன் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸை காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து 2x இருக்குது. 2x இருக்கும். -3y இருக்கும். அகெயின் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா வந்து நம்ம என்ன அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி போகும்போது மறுபடியும் வந்து எக்ஸோட இதோட ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கோம். ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் அப்படிங்கும்போது அகெயின் இது ஃபுல்லாக வரும். ஸோ வெளியில் எக்ஸ் எடுத்தாலுமே அந்த ஸ்கொயர் வந்து ஃபுல்லாக தான் வரும். ஸோ அதனால் எக்ஸுக்கு த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் போயினா 2x minus 3y த ஹோல் ஸ்கொயர். அது ஃபஸ்ட்டு டேர்ம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 4x minus 6y த ஹோல் கியூப். ஸோ இது என்ன பண்ணலாம், 2 காமன் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2x minus 3y. ஏன்னா இங்கே 2x இருக்குது, -3y இருக்குது. ஸோ அது மாதிரி ஈஸியாக வர்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஹோல் கியூப்னா எல்லாத்துக்குமே ஹோல் கியூப் தான். ஸோ இந்த 2க்கும் அந்த ஹோல் கியூப் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம எடுத்தோம். ஸோ 2 கியூப் வந்து 8, 2x minus 3y the whole cube அப்படியே வந்துடும். ஏன்னா பேஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து காமன் டேர்ம் எடுக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 8x cube minus 27y cube. இது 2 கியூபாக இருக்குது, இது 3 கியூபாக இருக்குது. ஸோ இது எப்போ இருக்குது அப்படின்னா a cube minus b cube அப்படின்னா a minus b into a square plus ab plus b square ஃபார்முலா இது. ஸோ வந்து 8 2x the whole cube 3y the whole cube. ஸோ a minus b அப்படிங்கும்போது 2x minus 3y வந்துடும். இங்கே 2x the whole square அப்படின்னா 4x ஸ்கொயரு. இங்கே வந்து 3, இங்கே வந்து ab அப்படிங்கும்போது 2 into 3 வந்து 6xy வந்துடும். ஏன்னா இங்கே x இருக்குது, இங்கே y இருக்குது. ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஸோ 2x minus 3y அப்படி வந்துடும். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயரு. ஸோ இங்கே பாருங்கள் 2x minus 3y இங்கே இருக்குது, இங்கே ஸ்கொயருக்கு இங்கே கியூப் இருக்குது. நம்ம கியூப் தான் எடுத்துக்கணும். ஸோ 2x minus 3y the whole cube. அது இல்லாமல் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர் அப்படி இருக்குது. அது இல்லாமல் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு x ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு 2 கியூப் இருக்குது. ஸோ 2 கியூப் அந்த x ஸ்கொயர் எல்லாமே சேர்த்து எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் 2 கியூபு எக்ஸ் ஸ்கொயரு 2x minus 3y the whole cube 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து 18 சம் பார்க்கலாம். ஸோ 18 சம் அப்படின்னா LCM is not always the greatest of the given number. மீசியும் ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட டேஷாக இருக்காது. ஆக்சுவலாக வந்து ஏன் இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து பெருசாக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 times அப்படின்னா 1 time 2 time 4 into 2 8. ஸோ சமமாக இருக்குது, ஈக்குவல். மடங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 12க்கும் 16க்கும் எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா 4 டேபிளில் போகலாம். இது 3 time, இது 4 time. ஸோ 3யும் 4ம் போகாது. 4 3s are 12, 12 4s are அப்போ 2 4s are 8, 48. ஸோ பிக்கராக இருக்குது, நமக்கு சமமாகவும் இருக்குது, பிக்கராகவும் இருக்குது. மடங்குக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மடங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மடங்காகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு குறைவாக மட்டும்தான் வராது. ஸோ ஆப்ஷன்னு பார்த்தோம் அப்படின்னா குறைவு, அதுதான் வந்து தப்பாக நமக்கு வராது. நெக்ஸ்ட் 19 சம் பாருங்கள். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when divisible by 20, 25, 35, 40 leaves remainder 14, 19, 29, 34 respectively. 20, 25, 35 மற்றும் 40 என்ற எண்களை வகுக்கும் போது 14, 19, 29 மற்றும் 34 மீதிகளை கொடுக்கும் மிகச்சிறு எண்கள். ஸோ இதுக்கு நம்ம ஆப்வியஸாக எல்சிஎம் தான் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்க மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ரிமைண்டர் தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா நம்மளால் மைனஸ் பண்ணிக்கிறோம். 20 மைனஸ் என்ன பண்ணால் 14, 25 மைனஸ் 19, 35 மைனஸ் 29 அந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள் 20 மைனஸ் 14 அப்படின்னா 6, 25 மைனஸ் 19 அதுவும் 6 தான், 35 மைனஸ் 29 6, 40 மைனஸ் 36 6. இது மாதிரி ரிமைண்டர் வந்து சேமாக வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 20, 25, 35, 40 இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு நமக்கு
ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 5 4 5 7 2 5 7 25 இன்ட்டு 4 100 வந்துடும். 100 இன்ட்டு 14 7 2 7 14. ஸோ 40 இன்ட்டு 100 1400 வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கடைசியாக நமக்கு வந்து என்ன நம்ம ரிமைண்டர் கிடச்சி அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1400 மைனஸ் 6 அப்படின்னா 1394 வரும். ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். 1394 ஆப்ஷன் ஏ. 20 சம் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம சிங்கிள் ரிமைண்டர் ஈக்குவல் ரிமைண்டர்ஸ்னால் கடைசியாக மைனஸ் பண்ணிக்கணும். இதே ஒவ்வொரு நம்பருக்கு வந்து ஒவ்வொரு ரிமைண்டர் வந்துச்சு, ஒரு இடத்துல 6 ஒரு இடத்துல 7 அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா மைனஸ் பண்ண நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. 20 சம் பாருங்க. த கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 8 9 12. 8 9 12 ஆகிய எண்கள் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டிருக்காங்க. 5 சிறிய எண் பார்த்தோம், இது 4 இலக்க பெரிய எண். ஸோ கிட்டத்தட்ட அதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து எல்சிஎம் எடுத்துக்கணும். கொடுத்துருக்க நம்பருக்கு 8 9 12 எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 72. ஸோ இந்த எல்சிஎம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 இலக்க எண் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டிவைட் பண்ணணும். ஸோ பாருங்கள் 999 72 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 63 கிடைக்கும். ஸோ அந்த 63 என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பிக்கஸ்ட் நம்பரோட மைனஸ் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ வந்து மொத்தம் 3 தான். இந்த மாதிரி கொடுத்தாலே ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். அந்த எல்சிஎம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பெரிய நம்பரோட டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் வந்து ரிமைண்டராக பெரிய நம்பரோட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிடும். ஸோ 9994 9ல் 63 போச்சு, அப்போ 9936 அதான் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பாருங்கள் 19 1 டைம் 72, மிச்சம் வந்து 27 இருக்கும். இந்த 9 பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்னா 72 இருக்குது. இங்கே 9 அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஸோ 9 அப்படிங்கும்போது ஒன்று 4 டைம்ஸ் விட்டு 3 டைம்ஸ் வரும். ஏன் அப்படின்னா 4 2s are 8, 2 3s are 6. ஸோ ஃபஸ்ட்டு 3 போடுங்க, அப்படி 4 போடுங்க. அது மாதிரி நான் 3 போட்டேன். 72 × 3 216. ஸோ 216 போட்டோம் அப்படின்னா வந்து 3 டைம்ஸ் போட்டாச்சு. ஸோ மெமரி 63 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் 8 டைம்ஸ் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம கோஷன்ட்டை வந்து முக்கியம் கிடையாது, ரிமைண்டர் தான் முக்கியம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 63 வரும். அந்த 63 மைனஸ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நெக்ஸ்ட் வந்து 21 சம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இஃப் x minus 6 is the HCF of x square minus 2x minus 24 and x square minus kx minus 6, then the value of k is கொடுத்துருக்காங்க. x square minus 2x minus 24 மற்றும் x square minus kx minus 6 மீ போவா வந்து x minus 6 அப்படின்னா k ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது x square minus 2x minus 24 வந்து t மெத்தடில் என்ன பண்ணலாம் அப்படின்னா x minus 6 x minus 2ன்னு பிரிக்கலாம். ஏன் அப்படின்னா 6 ஸோ பாருங்கள் இங்கே -6 இருக்குது, சாரி -6 இருக்கும், இங்கே +2னா தான் நமக்கு சாரி ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 6 4s are 24. இங்கே 4 எழுதியிருக்கேன், ஆனால் பட் இங்கே எழுதவும் தப்பாக எழுதியிருக்கேன் நான். 6 4s are 24. இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நமக்கு x -6 இங்கே x + 4னா தான் நமக்கு 6 4s are 24 வரும். அது -24 வரும் நமக்கு. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அதே மாதிரி 6 இங்கே -6 இருக்குது, இங்கே +2 இருக்குது. ஸோ அதனால் நமக்கு -2 தான் வரும். ஸோ இங்கே -2 வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 6 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வந்து -6 வந்து 1 × -6ன்னு பிரிக்கலாம். அப்புறம் இருந்தால் தான் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா -6 வரும். அந்த மாதிரி பிரிக்கலாம் நம்ம. ஸோ அப்படிங்கும்போது வந்து 1 இங்கே -6 அப்படின்னா ஆப்ஷன் வந்து நமக்கு 5 தான் வரும் நமக்கு. ஸோ ஆன்சர் கேயோட வேல்யூ பார்த்தோன்னா நமக்கு -5 தான் வரும். இதே வந்து நீங்கள் 2 3s are 6 தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், -6 வந்து 2 3s are 6 அப்படின்னா ரெண்டுக்கும் மைனஸ் போட்டிங்க அப்படின்னா -× ப்ளஸ் ஆயிரும். ஸோ வராது. ஸோ இதுதான் நமக்கு ஒரு க்ரைட்டீரியா. ஸோ அதுக்கு நம்ம 5 தான் ஆன்சர் வரும் நமக்கு. ஸோ 22 பார்க்கலாம். 22 வந்து ஃபைண்ட் த GCD அப்படின்னாலுமே HCF தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ என்ன a - b the whole square, b - c the whole cube, c - a the power 4. ஸோ இங்கே பாருங்கள் AB இருக்குது, இங்கே BC இருக்குது, CA இருக்குது. ஸோ இங்கே வந்து C இல்லை, இங்கே A இல்லை, இங்கே B இல்லை. ஸோ காமன் டேர்ம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா HCF நம்ம என்ன பண்ணுவோம் 1ன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D தான் நமக்கு வரும். ஏன்னா காமன் டேர்ம் இல்லை அப்படின்னு நம்ம அப்படி எடுத்துக்குவோம். ஸோ 23rd சம் பார்க்கலாம். Find the term which does not fit into the series below அப்படின்றதுக்காக கீழே கொடுத்துருக்கிறதுல ஏதோ ஒன்று வந்து சரியாக பொருந்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாத உறுப்பினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 1CV 5FU 9IT 15LS 17OR
பார்க்கலாம். ஏன் பொருந்தலை, எதனால பொருந்தலைன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துருக்கிறது எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஐசிவி சரி 1CV 1, ஸோ இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இங்கே 9 இருக்குது. ஸோ இங்கே +4 ஆயிருக்கு, இங்கே +4 ஆயிருக்கு. ஸோ 9 + 4 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே 13 தான் வரும், இங்கே 15 இருக்குது. ஸோ டவுட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், V இருக்குது, இங்கே U இருக்குது, T இருக்குது, S இருக்குது, இங்கே R இருக்குது. ஸோ பாருங்கள் ஆல்ஃபபெட்டில் வந்து இங்கே பாருங்கள் Z, Y, X. ஸோ நம்பரில் 15 இதுதான் ஆட்மனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், V இருக்குது, U இருக்குது. ஸோ விக்கு முன்னாடி U இருக்குது, அதுக்கு முன்னாடி T, அதுக்கு முன்னாடி S, அதுக்கு முன்னாடி R. ஸோ இது கரெக்டாக இருக்குது நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இங்கே என்ன தான் Cக்கு அப்புறம் F கொடுத்துருக்காங்க. C இங்கே இருக்குது, F இங்கே இருக்குது. அப்படின்னா இது 3, 5 +2 பண்ணுறாங்களா? ஸோ 7 அப்படிங்கும்போது நமக்கு இங்கே தான் வரும், ஏன்னா 2 கிடச்சி இங்கே, அதுக்கப்புறம் 2 அப்படிங்கும்போது L. ஸோ ஆல்ஃபபெட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அந்த நம்பர் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் C 15LS அதுதான் நமக்கு வந்து தப்பான ஆன்சர். நமக்கு ஆல்ஃபபெட்டில் கரெக்டாக தான் போயிடுச்சு இருக்குது, ஆனால் பட் வந்து நமக்கு வந்து இது தப்பாக இருக்குது. ஏன்னா அடுத்து பாருங்கள் 2 கழிச்சு O இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து எஸ்ஸுக்கு நடுவில் R இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக தான், இந்த நம்பர் மட்டும் தப்பாக, அதனால தான் நமக்கு ஆட் மேன் அவுட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 24 என்ன பண்ணால், ஸோ பாருங்கள், இஃப் 2, 3, 5 வந்து 38 ஆகும், 4, 5, 2 வந்து 45 அப்படின்னா 3, 4, 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2, 3, 5 வந்து 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர்னு சொல்லி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. என்ன பாருங்கள், ஸோ 2, 3, 5 வந்து 38 அப்படின்னா இப்போ 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் அப்படின்னா இங்கே வந்து 4 வரும், 9 வரும், 25 வரும். ஸோ அப்படி பண்ணாமல் நமக்கு 38 வரும் நமக்கு. அதே 4, 5, 2 அப்படின்னா 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னால் இங்கே 16 வரும், 25 வரும், 4 வரும். ஸோ 20 + 25 வந்து 45 வந்துடும். 3, 4, 5னா 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர் வந்து 9, 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ வந்து நமக்கு வந்து 9 + 16 25, இங்கே 25 + 25 வந்து 50 வந்துடும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் சம் பார்க்கலாம் 25. ஸோ பாருங்கள், இஃப் 5/7 5/7 5/7 5/7 5/7 சொல்லி 5 5/7 கொடுத்துருக்காங்க. நடுவில் பாருங்கள் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5/y அப்படின்னா இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து மல்டிப்ளைல இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ எத்தனை 5 இருக்குது பாருங்கள், நமக்கு மொத்தம் 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கா, அந்த 5க்கு பதிலாக இப்படி இல்லாமா 5 டைம்ஸ் 5/7 இருக்குது. ஏன் அப்படின்னா 5 5 தான் இருக்குது, அதனால் நான் 5 வெளியில் எழுதியிருக்கேன். 5/7 என்னென்னா 5/7 தான் 5 இருக்குது, இது நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எதுவுமே இல்லைன்னா அப்படின்னா பவரில் 1 தானே இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளைல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பவர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேஸ் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்குவோம், m + n. அந்த மாதிரி நமக்கு வந்து இங்கே என்ன அப்படின்னா 7 + 1 வந்து 8. ஸோ 5/8 அப்படிங்கும்போது அந்த ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கேட்டோம்னா 8. ஸோ ஆன்சர் 8. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.